மெர்சல் வர்சஸ் காலா. Guys, I'm back with another video. So Twitter la pathina இந்த காலா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சண்டைன்றது நடந்துட்டு இருக்கு. From guys, Thala fans, Thalapathy fans and Rajinikanth fans. Inna சண்டை அப்படினு கேட்ட பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டே TN gross collection box office collection எவ்வளவு அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல ஒரு பெரிய சண்டை நடந்துட்டே இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா தலபதி ஃபேன்ஸ்க்கும் and தலைவர் ஃபேன்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா பெரிய சண்டை நடந்துட்டே இருக்கு. சோ இன்ன சண்டை அப்படினு கேட்டிங்கனா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் at the same time பாத்தீங்கன்னா கேரளால எவ்வளவு மெர்சல் vs காலா at the same time நேத்து சென்னையில காலா படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் பாத்தீங்கன்னா மெர்சலை பீட் பண்ணிடுச்சு அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டை நடந்துட்டே இதுக்கு பாத்தீங்கன்னா தலபதி ஃபேன்ஸ் எல்லாரும் இப்போ காலா படத்துக்கு ஒரு டிக்கெட் 200 ரூபாய் வாங்குறாங்க. சத்யம் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா 250 ரூபாய் வாங்குறாங்க. நிறைய தியேட்டர்ல 400 ரூபாய்லாம் வாங்குறாங்க. அதனால தான் இவ்வளவு கலெக்ஷன் வந்துச்சு அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா சண்டை நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. சோ ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா மெர்சல் vs காலா தமிழ்நாட்டுல எவ்வளோ, at the same time கேரளால எவ்வளோ and ஒன் டே கலெக்ஷன் இன் சென்னை எவ்வளோ அப்படினு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். இப்போ வீடியோக்குள்ள வந்துட்டோம். ரிப்போர்ட் மட்டும் எடுத்துட்டு வரேன். ஸோ ஆக்சுவலாக இன்னொரு மொபைலில் சார்ஜ் இல்லை, பவர் பேங்க் கனெக்ட் பண்ணிட்டு ஓகே. ஸோ டே ஒன் கலெக்ஷன் இன் தமிழ்நாடு அண்ட் சென்னை. ஸோ டே ஒன் கலெக்ஷன் மெர்சல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 23.67 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. காலா படம் பார்த்தீங்கன்னா 21.98 crores. கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் மெர்சல் பார்த்தீங்கன்னா 6.11 crores, கபாலி பார்த்தீங்கன்னா 4.27 crores, காலா பார்த்தீங்கன்னா 3.2 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. சென்னை ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா காலா 1.76 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. மெர்சல் பார்த்தீங்கன்னா 1.52 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ரிப்போர்ட். இப்போ இதில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஹோல் தமிழ்நாட்டில் மெர்சல் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு 23.67 crores அண்ட் காலா பார்த்தீங்கன்னா 21.98 crores தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் தமிழ்நாடு கலெக்ஷன் மெர்சல் நம்பர் 1ல இருக்கு. அண்ட் அதே மாதிரி டே ஒன் கேரளாவில் பார்த்தீங்கன்னா மெர்சல் தான் டாப்ல இருக்கு 6.11 crores அண்ட் காலா பார்த்தீங்கன்னா 3.2 crores. ஸோ 3 கோடி கிட்ட பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ்ன்றது இருக்கு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா மெர்சல் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. சென்னை கலெக்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா காலா ஃபர்ஸ்ட்ல இருக்கு 1.76 crores, மெர்சல் பார்த்தீங்கன்னா 1.52 crores. ஸோ இதுக்கு எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு எனக்கு புரியல சீரியஸா. ஸோ தலைவர் ரஜினிகாந்த் அவரு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்டர், ரொம்ப வருஷமா சினி ஃபீல்டில் இருக்காரு. ஸோ அவரு சென்னையில் இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 கலெக்ஷன்ல இருந்தால் அதில் ஒன்றும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ எதுக்கு சண்டை போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காலா படம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பார்த்த தியேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் டிக்கெட், சத்தியம்லலாம் 207 ரூபாய் வித்தவுட் ஆன்லைன் சார்ஜஸ். ஸோ வித்தவுட் ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் சார்ஜஸ்லாம் போட்டால் 230 ரூபாய் ஒரு டிக்கெட் வந்துடுது. ஸோ மெர்சல் படம் ரிலீஸ் ஆன பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த அளவுக்குலாம் டிக்கெட் ப்ரைஸ் கிடையாது. மேக்ஸ் டு மேக்ஸ் 170 ரூபாய். பிளாக்ல விற்கிறதுல நான் வேற பேச அப்படி நினச்சா பிளாக்ல விற்கிறத பற்றி பேசினா பார்த்தீங்கன்னா காலா படத்துக்கு நிறைய பேர் 400 ரூபாய் 600 ரூபாய்க்குலாம் டிக்கெட் விற்கிறதுக்கு நிறைய தியேட்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் பேசல. ஸோ இப்போ 1.76 crores பார்த்தீங்கன்னா காலா கலெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ மெர்சல்லாம் நெருங்கவே முடியாது, தளபதி ஃபேன்ஸால நெருங்கவே முடியாது, தலைவர் ஃபேன்ஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பேஜ்லாம் ட்விட்டர்ல போயிட்டு இருக்கு. ஸோ தளபதி 62ன்றது ஒன்று வருது இல்லை. ஸோ இந்த மாதிரி நக்கலா பேசுறவங்களுக்கு தளபதி 62ன்னு வருது. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது பார்க்கலாம். ஸோ இதே டிக்கெட் ப்ரைஸ் இப்போ தலைவருக்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் ஒரு டிக்கெட் காலா படத்துக்கு பண்ணியிருக்காங்க. மெர்சல் தளபதி ஒரு ஹியூஜ் ஆர்டிஸ்ட், அவருக்கும் பார்த்தீங்கன்னா அதே டிக்கெட் ப்ரைஸ் தான் இருக்கணும், கம்மி பண்ணக்கூடாது. இதே டிக்கெட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலெக்ஷன் வருது மட்டும் பாருங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 23 crores பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா மெர்சல் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் காலா இருக்கு. அண்ட் யா, ஸோ திஸ் இஸ் த ரிசல்ட். நம்ம சண்டை போட்டுக்கணும்னு எதுவும் அவசியம் கிடையாது. நம்மளுக்கு ஒரு டைம் வரும். தளபதி 62 ரிலீஸ் ஆகுது. ஸோ மேன் ஆஃப் மாசஸ் ஏஆர் முருகதாஸ் சார். ஸோ ஏஆர் முருகதாஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தளபதி 62 செட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இது பாத்தீங்கன்னா நமக்கு இன்டைரக்டா சொல்றாரு. ஸோ படம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்க போகுது, அல்டிமேட்டா இருக்க போகுது, பயங்கரமா என்ஜாய் பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம வெறும் மியூசிக் மூலியமா சொல்லியிருக்காரு. ஸோ ஐ மீகர்லி வெயிட்டிங் ஃபார் தளபதி 62 பாத்தீங்கன்னா 14 டேஸ்ல நம்ம தளபதி பர்த்டே. அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் ரிலீஸ்க்காக வெயிட் பண்றேன். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் சூன் சொல்லி பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல நிறைய ட்வீட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஹோப் ஃபார் த பெஸ்ட் அண்ட் சன் பிக்சர் சீக்கிரமா ஏதாவது ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டூ ஃபாலோ மீ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர். இன்ஸ்டாகிராம் லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கமெண்ட் செக்ஷன்ல இருக்கு. இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன். Peace out.